வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல யமுனா நதிய பற்றின ஒரு ரீல்ஸ் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது. அத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பக்கம் தொடர்ந்து நம்ம ஒன்றிய அரசு அ பல விமர்சனங்கள நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல ரொம்ப கோவமா, ரொம்ப எமோஷனலா கூட நான் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவ நான் பதிவு பண்றேன். மனுஷன் இயற்கையோட எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஒத்து வாழ்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னைக்கு இயற்கைக்கு விரோதமாக நாம நம்ம வாழ்க்கை முறைய மாத்திக்கிறோமோ, அப்பவே பிரச்சனைகள் மட்டும் தான் நம்ம சந்திக்கிறோம், நம்ம எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும்னா, இயற்கை ஒரு காலகட்டம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அப்புறம் ஒரு எல்லையை மீறும் பொழுது, அந்த இயற்கைக்கே ஒரு பேலன்சிங் மெக்கானிசம் தெரியும். அது தன்னுடைய ஈகோசிஸ்டத்த பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது இயல்பாக சில விஷயங்கள செய்யும். அப்படி செய்யும் பொழுது, அது நமக்கு ஒரு பேரிடராக மாறுது. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்ப குடுக்கும். அதோட சில வேல்யூபிள் லெசன்ஸையும் நமக்கு கத்துக் குடுக்கும். இயற்கை என்பது, சுற்றுச்சூழல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. இந்த ரீல நீங்க பாருங்களேன். யமுனா நதியில எவ்ளோ நுர தள்ளிக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒயிட் ஃபோம் இருந்தது. இப்போ கலர் கலரா ஃபோம் வருது அப்படின்னு அந்த பெண்மணி பதிவு பண்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் நேரடியாக யமுனால சேருது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, யமுனா நாத்தம் அடிக்குது. கிட்டத்தட்ட மனித கழிவுகள், மற்ற கழிவுகள் எல்லாம் இதுல சேர்றதுனால யமுனாவே நாறி கிடக்குது. ஆனா, டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. யமுனா நதியில குரூஸ் விடுறாங்க. அதுவும் எப்படி? பெரிய பெரிய செல்வந்தர்கள் போய் யமுனாவை பார்வையிடுவதற்கு சகல வசதியும் பொருந்திய குரூஸ் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள் அந்த பொல்யூஷன்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாக்கடை தண்ணி, அத தண்ணீன்னு சொல்ல முடியாதாம். ஒரு டாக்குமெண்ட்ரில சொல்றாங்க. இத தண்ணீன்னே சொல்ல முடியாது. தண்ணி அப்படிங்கிற விஷயம் மாறி இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வெறும் கழிவு தான். ஆனா அப்படிப்பட்ட கழிவ தண்ணீன்னு நம்பி பல பேர் அங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஆரோக்கியம் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அத பத்தியெல்லாம் கவலைப்படாம, புஷ்பேக் சீட்டோட, ஏசியோட யமுனாவை பார்வையிடுறதுக்கு க்ரூஸ் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எத பார்வையிட போறீங்க? யமுனால இருக்கக்கூடிய அழுக்கையா? அங்க மிதக்கிற மனித கழிவையா? இல்ல அங்க வாழக்கூடிய மக்களுடைய அவலமான நிலைமையா? எத போய் பார்வையிட போறீங்க? இல்ல பார்வையிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அப்படிங்கிற கேள்விய தான் இன்னைக்கு டெல்லி மக்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டெல்லி தேர்தல் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. பாஜக ஆட்சிய பிடிக்கிறதுக்காக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்ன்மென்ட் மேல எத்தன குற்றச்சாட்டுகள். யமுனாவ வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து எலக்ஷன் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அதே யமுனைய கிளீன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிய இந்த கவர்ன்மென்ட் எடுத்திருக்குதா? ரொம்ப அவலமா இருக்குங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு காலத்துல யமுனா நதிக்கரையில எந்த விதமான விவசாயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டரே போட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? வாட்டர் அந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்குது. அந்த யமுனா நதிக்கரையோரம், அந்த யமுனா நதியோட தண்ணீய பயன்படுத்தி, இவர்கள் பயிரிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள்ல இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கலந்துரும். இந்த விஷயங்கள மக்கள் உட்கொண்டால் அது அவங்களுடைய உடல பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. ஆனா இன்னும் யமுனா நதிக்கரை ஓரத்துல நெறைய பேர் காய்கறி விளைச்சல் எல்லாம் ரொம்ப அமோகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டெல்லி சந்தையில கொண்டு விக்கிறாங்க. அததான் டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் உட்கொள்றாங்க. யமுனா நதிய சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியல் வேஸ்டும் நேரடியா அந்த தண்ணீல தான் கலக்குது. ஒரு ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல சொல்றாங்க, நம்ம கிளியரா டிமார்கேட் பண்ண முடியும். யமுனா நதி கரையோட அந்த ஹிமாலயன் ட்ராக் இருக்கு இல்லையா? ஹிமாலயாஸ்ல இருந்து வரும்பொழுது அந்த தண்ணி எவ்வளவு கிளீனா இருக்கு. எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அதே டெல்லிய ரீச் பண்ணும்போது, டெல்லியை கடந்து செல்லும்பொழுது அந்த தண்ணி எவ்வளவு மோசமான ஒரு தண்ணீரா மாறுது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாட்டில்ல எடுத்து காட்டுறாங்கங்க 2 பக்கமும். ஒரு தண்ணி அப்படியே தெள்ள தெளிவா இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சாக்கடை தண்ணி தான். இவ்ளோ அவலமாக இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் போட்டு விடுறது, ஒரு பக்கம் யமுனா நதிக்கரைய பாருங்க. நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றோம். யாருக்காக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றீங்க? வெளிநாட்டுகள்ல இருந்து டூரிஸ்ட் இந்த அவலத்த வேடிக்கை பார்க்கவா? இல்ல உள்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அங்க இந்த அவலத்துல மாட்டிக்கிட்டு சிக்கி சாகவா? நேத்து இன்னொரு வீடியோ. பக்தி அப்படிங்கிற பேர்ல 11,000 லிட்டர் பால். 1, 2 லிட்டர் இல்லங்க. 11,000 லிட்டர் பால கொண்டு போய் யமுனா நதியில கலக்குறாங்க. இதுவும் ஒரு விதமான பொல்யூஷன் இல்லையா?
உண்மையிலேயே நீங்க கடவுளா நதிகளை மதிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நதிய சுத்தமா வச்சுக்க வேண்டாமா? ஆன்மீகங்கிறது என்னங்க? உடம்பையும், மனசையும் சுத்தமா வச்சுக்கிறது தானே ஆன்மீகம். நீங்க கடவுளா மதிக்கக்கூடிய நதிகள நீங்க சுத்தமா வச்சுக்க மாட்டீங்க. கடவுளா மதிக்கக்கூடிய காற்ற நீங்க சுத்தமா வச்சுக்க மாட்டீங்கன்னா, அது என்ன ஆன்மீகம்? வயித்தெரிச்சலா இருந்தது. யோசிச்சு பாருங்க 11,000 லிட்டர் பால். இந்த நாட்டுல எத்தன ஏழை குழந்தைங்க ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம இருக்கிறாங்க. 5 வயதுக்கு கீழ இருக்கக்கூடிய எத்தன பிள்ளைகள் அண்டர் நியூட்ரிஷன், ஸ்டண்டட் குரோத்ன்னு கஷ்டப்படுறாங்க. வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ்ல, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா கடைசியில எங்கேயோ இருக்கு. இந்த 11,000 லிட்டர் பால கொண்டு போய் அந்த யமுனையில கொட்டுறதுக்கு பதிலா அந்த ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்திருந்தா மனசார வாழ்த்திருப்பாங்கல்ல. பக்திக்கு பக்தியும் ஆச்சு, புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு, நதியும் பாதுகாத்த மாதிரி இருந்திருக்குமே. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிந்திக்க தெரியாத ஒரு கூட்டத்தை பக்திங்கிற பேர்ல உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு யமுனா மீது பக்தி இருக்கு, உண்மையிலேயே கடவுளா நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மக்கள் கொதித்து எழ வேண்டாமா? இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாமா? மோடி 2014ல வாரணாசியில போட்டி போடுறாரு அப்படின்னு ஒண்ணு முதல் மேடையில அவர் என்ன தெரியுமா பேசினாரு? எங்க அம்மாக்கு அப்புறம் நான் தாயா நினைக்கிறது இந்த கங்கையத்தான். என் தாய் மடியில வந்து நான் போட்டி போடுற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு பேசினார். அப்படி நீங்க தாயா மதிக்கக்கூடிய கங்கையும் யமுனையும் நீங்க இப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னா நாட்டுடைய மக்களுடைய ஆரோக்கியத்துல இல்ல நாட்டுடைய மக்களுடைய மேம்பாட்டுல நீங்க என்ன அக்கறை காட்ட போறீங்க? இந்தியாவுல என்னங்க குறைச்சல் இருக்கு? 146 கோடி மக்கள் இருக்கோம். நம்ம கிட்ட இல்லாத இயற்கை வளங்கள் இல்ல. நம்ம கிட்ட இல்லாத நதிகளா, மலைகளா, நல்ல காற்று இல்லையா? எல்லாத்தையும் பக்திங்கிற பேர்ல நாசம் பண்ணி வச்சிருக்கோங்க. டெல்லிங்கிறது ஒரு சின்ன இடம். தி நேஷனல் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி. நீங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அங்க இருக்கிற காத்தையும் உங்களால சுத்தப்படுத்த முடியல. அங்க இருக்கக்கூடிய தண்ணியும் உங்களால சுத்தப்படுத்த முடியலன்னா, நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவ நான் போடுறேன். ஒரு பக்கம் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறீங்க. ஒரு பக்கம் விக்சித் பாரத் அப்படிங்கிறீங்க. அடிப்படை இயற்கை வளங்களை பாதுகாக்க தெரியாத நம்ம, எப்படி ஒரு வளமான இந்தியாவ உருவாக்க முடியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்ன்னு சொல்லி தான் நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் தொலைச்சு ஹைவேஸ் உருவாக்குனீங்க. கடைசியில என்ன ஆச்சு? ஒரு கட்டத்துக்கு மேல இயற்கைக்கே பொறுக்காம ஏகப்பட்ட லேண்ட்ஸ்லைட்ஸ். நீங்க கட்டுற ரோடெல்லாம் நீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள இடிஞ்சு விழுது. எத்தன பேருடைய உயிர் போயிருக்கு. இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா? இல்ல போன உயிர் மீட்டு கொடுக்குமா? இல்ல அதுக்கான காம்பன்சேஷனாவது குடுத்திருக்கீங்களா? இதத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். நாம இயற்கைய இன்சல்ட் அப்யூஸ் பண்ண ஒரு கட்டத்துல இயற்கையே பொறுக்காம இந்த ஈகோ சிஸ்டத்த பேலன்ஸ் பண்ண தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது அது மிகப்பெரிய பேரிடர்கள்ல கொண்டு போய் தான் விடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பேரிடர்கள் தானே தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். கால சூழ்நிலை மாற்றம் அப்படிங்கிறாங்க, கிளைமேட்டிக் ஷிஃப்ட் அப்படிங்கிறாங்க. முன்ன இருந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இல்ல. திடீர்னு மாறுது. அளவுக்கு அதிகமாக சூடு, அளவுக்கு அதிகமான மழை. டெல்லிய மட்டும் இல்ல, தமிழ்நாட்டையும் சேர்த்து சொல்றேன். இங்க பக்திங்கிற பேர்ல அவங்க அளவுக்கு நம்ம வந்து நதிகள பொல்யூட் பண்றது இல்லன்னாலும், இங்க மணல் மாஃபியாவும் சரி, கனிம வள மாஃபியாவும் சரி, எந்தவித தங்கு தடையும் இல்லாம தானே ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் கண்டுக்கிற மாரியே தெரியலையே. இதெல்லாம் என்னைக்கு நாம கேள்வி கேட்க போறோம்? இந்து, முஸ்லிம், இந்து, கிறிஸ்டியன், மேல் சாதி, கீழ் சாதி இப்படி நமக்குள்ள மண்டையில விஷத்த ஏத்தி 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 இதே விஷயங்கள நம்ம பேச வைக்கிறாங்களே தவிர, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாமயே நம்மளுடைய இயற்கை வளங்கள நம்மகிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லங்க. அவங்க ட்ரீட்டட் மினரல் வாட்டர் குடிப்பாங்க. அவங்க பெரிய பெரிய போட்ல சுற்றுலா போவாங்க. பிரதமருக்கு உலகம் பூரா சுத்துறதுக்கு பிரைவேட் ஜெட் இருக்கு. அவருக்கு குடிக்கிற தண்ணீலயும் பிரச்சனை இல்ல. சாப்பிடுற சாப்பாட்டுலயும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, எல்லாம் நல்ல சுத்தமா, தரமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவ கைக்கே போகும். ஆனா, அந்த யமுனா நதிக்கரையோரம் வாழக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. டெல்லியில இருக்கிற எல்லா கழிவும் அங்க வந்துதான் சேருது. பத்தாததுக்கு பக்தி அப்படிங்கிற பேர்ல நாமும் கொஞ்சம் கழிவ கொண்டு போய் அங்க கொட்டுறோம். இதனால யாரு பாதிக்கப்படுறா? நாம பாதிக்கப்படுறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு மோசமா இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி மோசமா இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்து மோசமா இருக்கு. நம்ம வாழ்க்கையே படு மோசமா போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் கேள்விப்படாத புது புது நோய்கள்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா வருது. 30, 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுடைய மரணம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய ஹியூமன் கேட்டாஸ்ட்ரோஃபிய நோக்கி நாம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஓவர் நைட்ல மாறாதுங்க. ஆனா, நாம எல்லாருக்கும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இயற்கைய பாதுகாக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம வீட்ல முதல்ல குப்பைய செக்ரிகேட் பண்ண கத்துக்கங்க. ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், ஆர்கானிக் வேஸ்ட், இன்ஆர்கானிக் வேஸ்ட் அப்படிங்கறத செப்பரேட் பண்ற ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வரணும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம குறைக்கணும்.
இயற்கையோட எவ்வளவு ஒத்து வாழ்றோமோ அது நமக்கு நல்லது. ஏன்னா, ஒரு கட்டத்துல இயற்கை பொறுமை இழந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னா, அந்த டிசாஸ்டர தாங்கக்கூடிய சக்தி எந்த மனுஷனுக்கும் கிடையாது. சிந்தித்து செயல்படும். நன்றி. வணக்கம்.